குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருந்த நிலையில அதோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தல அஜித், த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ் ஆகியோர் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் ஏ லாங் பிரேக் அஜித் சார் வந்து பில்லா படத்துல எப்படி நடிச்சிருந்தாரோ அந்த கேங்ஸ்டர் பில்லா வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஒரு ஃபேன் எப்படிலாம் தன்னோட ஹீரோ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஏன்னா அவர் ஒரு பியூர் தல ஃபேன் பாய். அவரு ஒவ்வொரு போஸ்டும் போடும் போதும் அவரு எந்த அளவுக்கு அஜித் சார் மேல அன்பு வச்சிருக்காருன்றது அந்த போஸ்ட்ல தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் பில்மிங்கா வந்து அவரு மனதாக பாராட்டி இருப்பார் அஜித் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. அஜித் சாரை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், பட் ஆதிக் ரவிச்சந்திரனை பத்தி நம்ம அதிகம் பேசினது இல்ல. ஒரு ரோலர் கோஸ்டர் லைஃப் ஸ்டைல் தான் ஆதிக்கோடது. எப்படி தன்னோட ஐடல் இருக்காரோ அதே மாதிரிதான் ஃபேன் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரிதான் ஆதிக்கோ இருந்துட்டு வந்திருக்காரு. ஆதிக் தன்னோட முதல் படமான த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா வந்து ஒரு டார்க் ஹியூமர் படமா எடுத்திருந்தாரு. ஒரு அடல்ட் காமெடி வச்சு எப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பேஸ் பண்ணி எடுத்தாரு. அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் இயக்குன படம் தான் ட்ரிபிள் ஏ. சிம்புவோட கொலாபரேட் பண்ண இந்த படம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பட் டிசாஸ்டரா ஆகும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது ரொம்ப பெரிய டவுன்ஃபாலா இருந்தது ஆதிக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் படமே பண்ணாம இருந்தாரு. அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வையில ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு. அப்பதான் அஜித் சார் வந்து ஆதிக்க கூப்பிட்டு, நீ டைரக்ட் பண்ணணும் தானே வந்த, ஏன் இந்த ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ கண்டிப்பா ஒரு பெரிய படம் பண்ணணும், நீ பெரிய படம் பண்ணிட்டு வா, நான் உங்களோட ஒரு படம் பண்றேன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அவரை மோட்டிவேட் பண்ணி அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த படம் தான் மார்க் ஆண்டனி. சோ அவரோட கரியரையே ஒரு மாத்தி அமைச்ச படம் தான் மார்க் ஆண்டனி. அதுக்கப்புறம் திரும்பவும் அஜித் சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த படம் தான் இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்துல அஜித் சார் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ரசிகர் ஆசைப்படுவானோ அந்த மாதிரிலாம் ஒரு கேங்ஸ்டரான ஒரு ரூடான அஜித் சாரை வந்து காமிச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். கண்டிப்பா அதுக்கு தல ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்கு எப்பவுமே ஒரு கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிற இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது. சம்பவத்துக்காக உங்களை மாதிரி நானும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் சம்பவம் மாமே.